Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பப்ளிக் எக்ஸாம் 2024ல் யாரெல்லாம் வந்து ரீவேல்யூஷன் ஆர் ரீடோட்டலிங் அப்ளை பண்ணியிருந்தீங்களோ அவங்களுக்கான அந்த ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி பார்க்குறதுன்றதை பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரீவேல்யூஷன் ஆர் ரீடோட்டலிங் 1 and 2க்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. அதில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மார்க் வந்து சேஞ்ச் ஆகாது, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் மார்க் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். அவங்களுக்கான அந்த யார் யாருக்கெல்லாம் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்ற அந்த லிஸ்ட்டை வந்து இப்போது அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. dge.tn.gov.in அப்படின்றத அஃபிஷியல் வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் ஏரியாவில் உங்களுக்கு இங்கே ஹையர் செகண்டரி March 2024 மார்க் சேஞ்ச் ஆஃப்டர் ரீடோட்டல் ஆர் ரீவேல்யூஷன் லிஸ்ட் ஆஃப் ரோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு லிங்க் இருக்கும். இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பிடிஎஃப் ஃபைலில் ஒரு லிஸ்ட் ஆஃப் ரோல் நம்பர்ஸ் இருக்கும். இதில் யாருடைய ரோல் நம்பர்ஸ் எல்லாம் வந்து இதில் உங்களுக்கு இருக்குதோ இந்த ரோல் நம்பர்ஸ்க்கு மட்டும்தான் மார்க் சேஞ்ச் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆஃப்டர் ரீவேல்யூஷன் ஆர் ரீடோட்டலிங் இதில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே மார்க்கில் ஏதோ சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் உங்களுடைய ரோல் நம்பர் ஏன்னா இது வந்து உங்களுக்கு ஆர்டர் படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுடைய ரோல் நம்பர் இருக்குதா அப்படின்றத இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் சப்போஸ் உங்களுடைய ரோல் நம்பர் இருந்ததுன்னா உங்களுடைய மார்க் சேஞ்ச் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ அதை வந்து நீங்கள் நியூ மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது இதில் செக் பண்ணி இப்போ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 1959 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டோட்டலாக நமக்கு மார்க் வந்து மாறி இருக்குது, சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்பாங்கன்றது தெரியாது, ஆனால் 1959 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மார்க் வந்து சேஞ்ச் ஆகிருக்குது. ஸோ இப்போது இந்த சேஞ்சான மார்க் அந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ மார்க் சேஞ்சான இந்த ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லிங்க்கை அப்படியே காப்பி பண்ணி உங்களுடைய ப்ரௌசரில் பேஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களை டவுன்லோட் பண்ணுறதுக்கான அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுடைய எக்ஸாம் ரோல் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ரிசல்ட் செக் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட் 4 இயர், அப்புறம் மந்த்து, அப்புறம் டேட்டு அந்த ஆர்டரில் கொடுத்துட்டு அது கீழே இருக்கக்கூடிய இங்கே இந்த கேப்சாவை கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த சர்ச் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த நியூ ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் வந்து டவுன்லோட் ஆயிரும். சரியா? ஸோ அந்த மார்க் ஷீட்டில் உங்களுக்கு என்ன மார்க் இருக்குதோ அதுதான் உங்களுக்கு ஃபைனல் மார்க். உங்களுடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்லையும் அதுதான் வரும். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.